ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். 3 டாலர் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? யுவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீஸா பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 200 கிராம் பாசிப்பருப்பை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பாசிப்பருப்பு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்ட பிறகு தட்டை போட்டு மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து பீஸா சாஸ் பண்ணுவோம். ஒரு சூடான பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பொடி பொடியா நறுக்கின 20 பல் பூண்டு, பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் ஓரளவு வதங்கினக்கு அப்புறம் பாதியா கட் பண்ண 3 தக்காளியை ஒன்னொன்னா சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் 1-2 இடிச்ச தனியா விதைகள் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிக்ஸ்ட் அப் சேர்த்து ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் குக் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அரையணும்னா இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி இருக்கணும். இப்போ அரைச்ச மசாலாவை சூடான பேன்ல சேர்த்து அது கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பீஸாக்கு தேவையான சாஸ் ரெடி. அடுத்து பீஸா பேஸ் பண்ணுவோம். சூடான பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆன அப்புறம் 2 கரண்டி பாசிப்பருப்பு மாவை ஆட் பண்ணி பேன்கேக் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் நல்லா குக் ஆன அப்புறம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தா பீஸா பேஸ் ரெடி. இப்போ பீஸாவை அசம்பிள் பண்ணலாம். பீஸா பேஸ் மேலே ப்ரிப்பேர் பண்ண சாஸை அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான வெஜ்ஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆனியன், டொமேட்டோ அண்ட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். தாராளமாக சீஸை துருவி விட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் மிக்ஸ்ட் அப்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சீஸ் மெல்ட் ஆகி வெஜ்ஜஸ் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் 3 டாலர் பீஸா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.